ஓகே சோ எந்த பலூன் சூஸ் பண்ண போறீங்க? என்ன கலர்? I'll take pink ஏனா பிங்க் நல்லா இருக்கு. ஓகே. ஏய் பிங்க். டேய் பைத்தியம் பிங்க்டா. பிங்கா. எடு. கம் ஆன் இர்ஃபான். எடுத்து விட்டான். பிங்கை எடுத்து விட்டான் என் நண்பன் இர்ஃபான். வருகிறோம். பிரியாணியை செய்ய போகிறோம். ஓகே இர்ஃபான் சூஸ் பண்ணிக்கிற அந்த பிங்க் கோமாளி வாங்க. உச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வறண்டு போன வீடே கட்டியோட திரும்பி வா. உயிர்த்து எழு. வேண்டாம் 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 தயவு செய்து வேண்டாம். ஓகே இர்ஃபான் உங்களுக்கு வந்திருக்கிற கோமாளி செட்டப்பா. ஐயோ என்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நன்றி. அவருக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ். மகிழ் மதியில் எந்த மாதிரி குக்கியா வேணும் உங்களுக்கு? மகிழ் மதியில் மினிமம் ஒரு 15,000 பேருக்காக சமைக்க வேண்டும். அப்புறம் ஆனால் அவரை நீங்கள் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். ஏனால் 75,000 பேருக்கு செய்யும் லஞ்சை விட இந்த ஷோவில் போடும் பஞ்சுகளுக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிவிட்டார்கள். நல்ல மனிதர். அவரும் சாதாரண இல்ல. பொதுவாக பெண்கள் ஆண்களை மாமு மாமு என்பார்கள். ஆனால் மகிழ் மதியில் உள்ள அனைத்து பெண்களும் தாமு தாமு என்றுதான் சொல்லுவார். அது யார்? ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும் ஆன்டி போல் ஒருத்தவர் ஜோயா. ஐயோ அவள் மட்டும் வேண்டாம். ஏன் ஏன் ஐயா? எல்லாரும் அரிசியை கொடுத்தால் சோறாக்குவார்கள். இவள் சோறை கொடுத்தால் அரிசி ஆக்குவார். நல்ல விஷயம் இல்ல. நல்ல விஷயம் நல்ல விஷயம். தப்பா சொல்றான். அது மட்டும் இல்ல, எங்கள் மகிழ்மதியை ஒரு தாத்தா, வயசான தாத்தா இழுத்துக் கொண்டிருந்தார். அவருடைய கடைசி ஆசையை கூறினார். அவர் பெற்ற 5 மகன்களும் அவர் கழுத்தை நிறுத்து கொண்டு விட்டனர். என்ன அது கடைசி ஆசை? இந்த ஷோவில் இவள் டைட்டில் வின்னர் ஆக வேண்டும் என்று. இல்லை, உண்மையிலேயே இந்த சீசனில் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த குக் என்றால் அது இவன் தான். பிடிச்சாரா? இல்லை, வீக்கெண்ட் ஆனால் குழந்தைகள் பிளே ஜோன் போகும், வீக்கெண்ட் ஆனால் இவன் டேஞ்சர் ஜோன் போவான். அந்த ஒரு காரணம் தானே தவிர எப்படியாவது என்ன காப்பாத்து. ஆனால் போன முறை எனக்கு அதிர்ச்சி கொடுத்து விட்டான் நன்றாக சமைத்து. அதே அரிசி இன்று நான் உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை. தயவு செய்து போய்விடு. ஓகே முன்னேறி போய் அப்படி முன்னேறி போய்விடு. ஆனால் என்னுடைய கவலை எல்லாம் திவ்யா தான். உங்களுக்கு இன்னைக்கு எங்கே இவர் மாட்டிக்கொண்டாரு? யார் உங்களுடைய கோமா? ஐயோ சிங்கம் மாறி இருந்த ஸ்ரீகாந்த் தேவாவை அனுப்பியவன் இவனா என்று உனக்கு எழுதி. ஐயோ நான் என் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். தயவு செய்து திவ்யாவை காப்பாற்றி விடு. அப்படி என்றால் இந்த வாய்ப்பை இந்த முறை எனக்கு கொடுங்கள். என்ன செய்தீர்கள்? ஐயோ வேண்டாம் வேண்டாமா, அவளும் இருக்கட்டும். அருமை அருமை அருமை. இன்னைக்கு பாருங்க இர்ஃபானுக்கு குரேஷே பிரியாணி செய்வோம், கலக்குகிறோம். ஓகே நீங்க ஒர்க் ஸ்டேஷன் போலாம். தேங்க்யூ. ஓகே அடுத்ததாக நம்ம பேரிங்க கூப்பிட போறது பிடிவி அண்ணா வாங்க. ஐயா இந்த ப்ளூவை மட்டும் சுற்றாதீங்க. உங்க கூடலாம் 1 மணி நேரமே தங்க முடியாது. இது ஒரு எபிசோடு ஃபுல்லா. சார் எப்பவுமே எனக்கு வந்து ரெட் டேஞ்சர், அது உண்மையிலேயே டேஞ்சர், எனக்கு ஒத்துக்காது. ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ஓகே ஏ ப்ளூ. ஐயோ செத்தாரா இன்னைக்கு. இன்னைக்கு அவர் செய்ய போற பிரியாணி நீதான். ஓகே விடிவி கணேசனா சூஸ் பண்ணிக்கிற அந்த கோமாளி வாங்க. ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜகுல திலக, ராஜ பராக். யார் இது? உங்களோட ஆளு. 23 புலிகேசி பராக் பராக் பராக். 1 2 3 4 எண்ணுற நேரத்தில் சார் ஹாப்பி எலிமினேஷன் வீக் சார். 1 2 3 4 ரம்ப பரம்ப பரம்ப ஆசிர படுவாவி மண்ண போட்டாங்க. ஏன் ஐயா போன வச்சிட்டு வந்தா எப்படியா வரும்? அது ஒரு நிமிஷம். ஆக்சுவலி எதிர்நாட்டு மன்னருக்கு புறா மூலம் தூது அனுப்பினேன். அவன் அந்த புறாவை அடித்து சூப்பு வைத்து குடித்து விட்டான். சாரி, அதுதான் செல்போனில் அனுப்புகிறேன் இப்போலாம் SMS. இங்க மக்களை பாத்தீங்களா மண்ணா? ஊர்ல மழை இல்ல. மழையை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? மழையை பார்க்கவில்லையா? ஆமா மண்ணா. இப்போ பாருங்கள், இந்தாங்க ஜெயம் ரவி நடித்த படம் மழை. ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கான் போல. முடியலடா. மழை என்றால் என்னன்னு தெரியாதா? மாறி. மழை என்றால் மாறி. இன்னும் நீ மாறியே பார்க்கவில்லையா? ஐயோ சாரி சாரி. அவன் வந்து இல்ல கொஞ்சம் இது 5 வயசுல இருந்தே பிரச்சனைன்னு அவங்க வீட்டுல சொல்லிருக்கான். யார் அவர்? 5 வயசுல இருந்தே. அவர் தான் இன்னைக்கு உங்களுக்கு அரசர்.
அரசரா? ஆமா. ஆஹா, உன் மீசையில ஏதோ எறும்புலாம் இருக்குது அதை முதல்ல தட்டி விட்டு வரியாடா. எறும்பா? தங்கதுரை இன்னைக்கு பேசி எடுத்துருவாரு, வீட்டுக்கு நீங்க எலிமினேஷன்ல நிறுத்திடுவாரு, அவ்வளவுதான். விடிவி சார் வேற வழி கிடையாது. இந்த பீஸை வச்சு தான் இன்னைக்கு நீங்க பிரியாணி பீஸா சமைக்க வேண்டியது இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, அடுத்ததா பேரிங்க்கு நம்ம கூப்பிட போறது சுஜிதா அண்ணி, வாங்க. சோ சுஜிதா அண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த கோமாளி வந்தா இன்னைக்கு இந்த பிரியாணியை பக்காவா பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஆக்சுவலி இந்த வாட்டி சுனிதா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா மிஸ் ஆயிட்டாப்ல. இந்த சீசன்ல எனக்கு ஆசைப்பட்டது 2 பேரும் மட்டும் தான், ஒரு சுஜி அக்கா ஒரு பிரியங்கா. மத்தவங்க எல்லாரும் எனக்கு நோ சொல்றாங்க இந்த வாட்டி. இப்போ அடுத்து வந்து பிரியாணிக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அட்வான்டேஜ் டாஸ்க் இருக்கு. சோ புகழ் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நீங்க சொல்லுங்கப்பா, எது எடுக்கட்டும்? ஆரஞ்சு. ஆரஞ்சு சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு. அட சட்டப்பட்ட சுடுங்கப்பா. ஓபா. வெந்தவை அக்ஷய கமல் எனக்கு தான். நான் பக்கத்துல குத்த வச்சுப்பேன். ஓகே, சுஜிதா அண்ணி எடுத்த அந்த ஆரஞ்சு கோமாளி, வாங்க. ஓ மை காட். திரிஷா செத்துட்டா. ஐயோ திரிஷா, மன்னிச்சிருங்க திரிஷா. நான் பொண்ணு. நைஸ் கேர்ள். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஆண்டான் வந்தயத்தேவன். ஏய் ஏய் மோதிரம் மாத்துறாங்கடா. மோதிரம் மாத்துறாங்க. டேய் பித்தளை மாத்தி, எப்படா மோதிரம் மாத்துனீங்க? விழுந்துச்சு, பாவோண்டு மாட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். இல்ல இப்படி கொடுத்திருக்கலாம், இப்படி போட்டுறது என்னது? ஆமா, எதுக்கு? அப்புறம் என்ன மோதிரத்தை மூக்கல மாட்ட முடியும்? இப்படிதான் போடுவாங்க. என்னமா பேச்சு பேசுற? என்ன செட்டப்பா பேருக்கு ஏத்தது போல் இல்லை. செயல்படுகிறீர்களே. இல்லை, அந்த மோதிரம் அவிழ்ந்து விட்டது. என்ன இப்படி? ஓகே சுஜிதாக்கா, உங்களுக்கு வந்திருக்கிற கோமாளி பத்தவை. நான் தான் ராணி பத்தவை. என் குக்கே அந்த ஸ்டவ்வை பத்தவை. இன்னைக்கு அந்த சமையலை செய்த எல்லாருக்கும் ஒரு விருந்தவை. எடிட்டர் என்ன பாத்து? என் அன்பான சந்திய தேவா, உனக்காக ஒரு பரிசோட காத்து கொண்டிருக்கிறேன். என்ன எலிமினேஷனா? எலிமினேஷன்லாம் இல்ல. நோ எலிமினேஷன். ஓகே சுஜிதா அக்கா அண்ட் கேமி, நீங்க ஒர்க் ஸ்டேஷன் போலாம். தேங்க்யூ.